ஒரு சில மசாலா வந்து இங்க கிடைக்கிறது தமிழ்நாட்டுல கிடைக்காம இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இப்போ ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே வந்து பாதி பேர், அதுவும் யார் யாரோட வயலில் தண்ணி இருக்கோ அவங்க எல்லாருமே நெல் விதைச்சிட்டாங்க. நெல் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டிருப்பாங்க. தண்ணியிலேருந்தே லைட்டாக முளைக்கட்டி வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வயலில் போடுவாங்க. சரியா தெரியாது. முன்னாடி அப்பா அம்மா இங்க செய்யும்போது பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் சொன்னேன். டெய்லியுமே இங்க மழை பெய்யுதுங்க. இன்னைக்கெல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிரேக் விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேர் வந்து சப்ஸ்கிரைபராக கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது, பானிபூரி செஞ்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் வேலை முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வீட்டில் வேலை நடந்தது. காலையில் சமையல், அதுக்கப்புறம் பானிபூரி, நெக்ஸ்ட்டு ஒரு சமையல், அந்த மாதிரி டே ஃபுல்லாக போச்சு. நேற்று என்னால் அப்லோட் பண்ண முடியலங்க. இன்ட்ரோவுமே ஷூட் பண்ண முடியல. 4 மணிக்கு மேலே தான் நாங்கள் குளிக்கவே போனோம். இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு நான் குளித்த நேரத்துக்கும் எனக்கு ஒத்த தலைவலி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கப்புறம் சமைக்கணுங்க. அதனால் இந்த வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க. இங்கே இருக்கிற ஸ்டைலில் ஒரு சில மசாலா வந்து இங்கே கிடைக்கிறது தமிழ்நாட்டில் கிடைக்காம இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நாங்கள் எப்படி பானிபூரி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸில் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் ஹலீம் சீட்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இதை வந்து எந்த மாதிரி ஊற வைக்கணும் எல்லாமே சொல்லியிருப்பேன். இதுவுமே சியா சீட்ஸ் மாதிரி தாங்க. நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் வலுவலுப்பாக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், சாதாரண தண்ணியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி விழாது. ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் ஊற வச்சுருந்தேன். ½ லெமன் எடுத்திருக்கேன். அதை வந்து பிழிஞ்சிட்டு நம்ம குடிக்கணும். இந்த விதையில் வந்து அயன் இருக்குங்க. லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குல்ல, அயனும் விட்டமினும் ஒரே டைமில் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன்லேருந்து பிளட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது வரைய ரொம்ப சீக்கிரமாக நல்லா நடக்கும் அப்படின்னு தான் நான் சர்ச் பண்ண வரைய நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் யாராவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்டயோ இல்லை யாருக்கிட்டையாவது சஜஷன் கேட்டுட்டு சாப்பிடுங்க. நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியுமே நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. குடிச்சாச்சு. மார்னிங் சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இந்த டைமில் தான் இப்போ நம்ம பானிபூரிக்கு மாவு பிசைய போகிறோம். சரிங்களா? இங்கே வந்து பானிபூரியை குப்சுப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வேறு ஒரு பேர் சொல்லுவாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ மாவு பிசைகிறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, கோதுமை மாவு ஒரு 2 கப் எடுத்திருக்காங்க. அதே அளவுக்கு இல்லாட்டி பாதி அளவு நம்ம ரவை சேர்க்கணும். ஆனால் கோதுமையை விட கொஞ்சம் ரவை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து என்னோட தம்பி லக்ஷ்மன் வந்திருக்கான். அதுவும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் ஃப்ரூட் மரத்துக்கு நிறைய விறகு கட்டையெல்லாம் இருந்தது இல்லைங்க, அதெல்லாம் தூக்கிட்டு போய் பாத்ரூமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வைக்க போகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து மழை இருக்குங்களா, நட்டுற தக்காளி கொஞ்சம் அதிகமாக வருது, பாம்பு எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணலான்னு இருக்காங்க. அதனால் ஒரு 2-3 பசங்க எக்ஸ்ட்ராவே வருவாங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ட்ரை இல்லைங்களா, இந்த அளவுக்கே போதும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறோம். அந்த சின்ன கிண்ணத்தில் கோதுமை மாவு 2 கப்பு, ரவை வந்து 1 கப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஈர துணியில் மூடி வச்சிடணுங்க. அரை மணி நேரம் கழித்து என் ஹஸ்பண்டு தான் மாவு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. யதார்த்தமாக என் நாத்தனார் வந்தால், அங்கே இந்த வீடியோ எடுத்தது சனிக்கிழமைங்க, ஸ்கூல் வேறு இல்லைங்களா, அவளுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். சரி நான் செய்கிறேன், நீ போய் வேலை பாருன்னு சொல்லி அவங்க அண்ணன் அனுப்பியாச்சு. அவள் அந்த வேலையை பார்த்துட்ருக்கா. நான் வந்து புளி தண்ணியில் கரைக்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணுங்க. இதில் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, 2 பச்சை மிளகாய் வரும். எங்கள் ஊர் பக்கத்தில் மார்க்கெட்டில் எங்கேயுமே புதினா அந்தளவு கிடைக்காதுங்க. ரொம்ப தூரத்தில், அதுவும் மலை ஓரமாக இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிடைக்குது. அதனால் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக புதினா மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் அரைச்சிட்டு வந்துட்டேன். என்னோடய நாத்தனாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி பானிபூரி சைஸுக்கு எடுத்து வச்சுட்டா. இதுக்கப்புறம் நம்ம பொரிக்கணும். இதுக்கப்புறம் தாங்க எண்ணெய் காய வைக்கணும். இரும்பு வடை சட்டி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் ஏன் புளி தண்ணி ரெடி பண்ணல அப்படின்னா, அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக பிளாக் சால்ட்டும், அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிற ஜொல்ஜீரா பவுடர்னு ஒரு பவுடர் இருக்குங்க, அதுவும் சேர்க்கணும். அது இங்கே நம்மூர் கடையில் கிடைக்கலிங்களா, அதை வாங்கிட்டு வர சொல்லி தம்பியை அனுப்பியிருந்தேன். அவன் வாங்கிட்டு வந்துட்டான்.
எண்ணெயை காய வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த புளி தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. புளி தண்ணிக்காக முதல்ல நான் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம புளி ஊற வச்சு கரைச்சிருந்தோம்ல, அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சதுக்கப்புறம் மேலாக இருக்கிற தண்ணியை விட அடியில் கொஞ்சம் கெட்டியாக வரும் இல்லைங்க, அதுதான் நம்ம புளி தண்ணி கலந்து சாப்பிடுவோமே, அதில் வந்து ஜூஸியாக சூப்பராக இருக்குங்களாம். அதனால் மொத்த தண்ணியுமே வடிகட்டிடுங்க. புளி தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் இப்போ பாதி லெமன் எடுத்திருக்கேங்க, அதோட சாறையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோட கலரே மாறுது பாருங்கள். பேஸ்ட் எல்லாத்தையுமே கலந்ததுக்கப்புறம் இப்போது சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அந்த ஜொல்ஜீரா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே அரை அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பிளாக் சால்ட்டு கொஞ்சம் சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, பானிபூரி கூட சேர்த்து சாப்பிட்ற புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம்னாலும் வீட்டிலே செஞ்சது பானிபூரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சரிப்பா, கொஞ்சம் செய். சமைக்கிற புத்தகத்தில் எப்போதுமே என்கிட்ட சொல்கிறேன். ஏண்டி போதும் போதும், உன் தங்கச்சியும் தான் உட்காந்துருந்து சரியா பண்ணாங்க. சரியா? ஓஹோ, உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், ஓவர் ஹெட் வெயிட்லாம் வேணாம். பானிபூரி செஞ்சு நல்லா உப்பி வர்றதுலேயுமே ஒரு சில மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா சரியாக வர மாட்டேங்குதுங்க. இதை பாருங்களேன், தட்டு மாதிரி இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு சின்ன சின்ன சைஸாக எடுத்தது சரியாக வர மாட்டேங்குதுங்க. இன்னொன்று நான் தொட்டு எடுத்தல, அது வந்து ரொம்ப மொந்தமாக இருந்ததுன்னா பூரி மாதிரி ஆயிடுது. மீடியம் சைஸில் சரியாக பண்ணோன்னா மட்டும்தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடையுதுன்னு. அதனால் நம்ம தேய்க்கும் போது சரியாக தேய்க்கணும். ரொம்ப மொந்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் தேய்ச்சிடக்கூடாது. அதை கொஞ்சம் நிறைய தடவை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் கரெக்ட் சைஸை நம்மளாலே சொல்ல முடியும். ஃபஸ்ட் டைம்லேயே எங்களுக்கு பாதி நல்லா வந்திருந்தது, பாதி சரியாக வரல. ஒரு வழியாக ஒரிஜினல் பானிபூரி மாதிரி, தட்டு மாதிரி, அடை மாதிரி, சின்ன பூரி மாதிரி நிறைய சைஸில் எல்லாமே பொரித்து எடுத்துட்டோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாங்களா? நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அது கூடயே பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம நாத்தனார் தான், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனால அவளாக மிக்ஸ் பண்ணி அவள் சாப்பிட்டா தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி என் கையில் கொடுக்கலங்க, நீங்கள் மொபைலில் பிடிக்குன்னு சொல்லிட்டாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் சால்ட் கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் நான் உப்பு வேணான்னு தாங்க சொன்னேன், இல்லை சேர்த்தா தான் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் மேலாக தூவி பிசைகிற நேரத்தில் தாங்க ஞாபகம் வந்தது நான் கருப்பு சுண்டல் ஊற வச்சுருந்ததே. அதனால் எவ்வளோ ஊற வச்சுருந்தேன்னா மொத்தமாக எடுத்தாச்சு. இங்கே எல்லா கடையிலையுமே உருளைக்கிழங்கு மசாலாவில் கண்டிப்பாக கருப்பு சுண்டல் ஊற வச்சுருந்ததை சேர்ப்பாங்க. அவிச்சு இல்லை, பச்சையாக தான் சேர்ப்பாங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் முதல்ல நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு 2 பிளேட் எடுத்துருந்தேங்க. அவங்க வந்து இப்போயுமே அந்த விறகு கட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. மழையும் பெஞ்சிட்ருக்குங்களா, அவங்களால தனியாக உட்காந்து எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு நீயே எடுத்து வை, மொத்தமாக ஒரு பிளேட்டில் கொடுத்துர்லான்னு சொன்னேன். நாத்தனார் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. நாங்கள் ஒவ்வொரு பிளேட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்துருவோம். சரி, அவங்க சாப்பிடும்போது அவங்களோட ரியாக்ஷன் கேட்கலாம். Kaidio? என்ன நல்லா இருக்கு. ஆனால் போதும் போதும், காரம் கடையில் இருக்கிறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? காரமாக இல்லை, அவ்வளோதானா? வேறு எதுவும் இல்லை. வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே இருந்த விறகு கட்டை எல்லாத்தையுமே எடுத்து பாத்ரூம் இருக்குல்லங்க, அந்த இலுப்பை பூ மரம் அந்த சைடு அடுக்கி வைக்க போகிறாங்கங்க. ஒன்று இதுக்கப்புறம் எப்படி நான் தமிழ்நாடு போனதுக்கப்புறம் திருடு போகலாம், வீட்டுக்கு பக்கத்துலேயே போட்டிருக்கோங்களா, பாம்பு வரலாம், நட்டுற தக்காளியெல்லாம் அப்படியே வந்து டெய்லியும் ஹாய் சொல்லிட்டு போகிற மாதிரி ஒன்று பார்த்துட்ருக்குறோங்க. அதனால் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. தேஜுவோட ரியாக்ஷன் பார்க்கலாங்களா? பாயிண்ட் அவுட் எட்டதோர் இப்பட்ட
काना हाँ रो रो ଆଉ ଦୁଇଟା ଦେ ଇଏ ତ ଗୋଟେ ଗୁଣ୍ଡ କରିବ ଓ ବାବା କେମିତି ଲାଗୁଛି காலையில் 2 பேர் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கங்க மதியம் மட்டும் நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க அதனால் சாப்பாடு செஞ்சுட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குங்க அதுக்கிடையில் எவ்வளோ பெரிய மழைன்னு பாருங்கள் நல்லா 4-5 நாள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமியார் சொல்கிறாங்க சிலிண்டர் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்கன்னு ஊருக்கு வேற போகிறேன் காலையில் அடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சதுங்க 2 மணி ஆக போகுது அடுப்பு சூடாகவே இருக்குது வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த அளவுக்கு தாங்க குழம்பு வச்சுருந்தேன் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா என்னோட 2 நாத்தனார் சில நேரம் இவர் அடுப்புக்கிட்ட உட்காந்து பண்ணுறது இந்த மாதிரி ஏன்னா பானிபூரி பொரிச்சிட்டு இருக்கும்போதே வேலை செஞ்சாங்கல்ல அவங்க சாப்பாடு கேட்பாங்க அதனால நான் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேரோட ஹெல்ப்பில் இருந்துமே எனக்கு நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருந்தது அது எப்படியோ முடிச்சிட்டேன் நாங்கள் சாப்பிடும்போது நல்ல மழைங்க அதுவும் என் நாத்தனார் 2 பேருமே பயங்கரமாக வெக்கப்படுவாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டனால என்னால் எடுக்க முடியல பர்சனலாக இங்கே இருக்கிற பானிபூரி வந்து அதிகமாக அந்த புளி தண்ணி அதிகமாக நான் சாப்பிடவே மாட்டேன் கொஞ்சமாக லைட்டாக நனைஞ்சிருக்கணும் ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஒரு சின்ன கப்பில் தானே கொடுத்து சாப்பிடுவாங்க அது நிரம்ப இருந்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக காரம் சாப்பிடுவாங்க போல் எனக்கு என்னவோ அந்த தண்ணி அந்தளவுக்கு பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி சாப்பிடுவேன் டேஸ்ட்டும் பிடிக்கும் பானிபூரியும் பிடிக்கும் ஆனால் அந்த புளி தண்ணி மட்டும் பிடிக்காது மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது இவர் வந்து புளி தண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்னு சொன்னார் என்னோட தம்பி 2 பேர் வந்து காரமாக இருக்குன்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்தது ஏதோ நல்லா இருந்துச்சு வீடியோ முடிஞ்சிருச்சு ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்